ஹலோ மை டியர் லிசனர்ஸ், சாரி ஃபார் அ லாங் கேப். இனிமேல் வீடியோஸ் தொடர்ந்து வரும். சந்திரமாகாளி பாகம் 33 கேட்கலாமா? வா, மேலே ஏறி வா. காந்தாரி சொல்ல படிகளில் ஏறி கரைக்கு வந்தாள் மகேஸ்வரி. கூடியிருந்த கூட்டம் அவளையும் ராஜசிம்மேஸ்வரனையும் ஏதோ காட்சி பொருள் போல பார்க்க, கழுத்துல தாலி அதுவா ஏறி இருக்கு, நீ பாட்டுக்கு அதை கலட்ட பாக்குறியே, அறிவிருக்காப்புல உனக்கு? இங்க பாரு, அதை நீ கலட்டக்கூடாது. இனிமேல் இவன்தேன் உன் புருஷன். மகேஸ்வரிக்கு அதிர்ச்சியில் உலகமே சுழல்வது போல் இருக்க ராஜா முன்னால் வந்தான். யானைக்கிட்ட இருந்து இவகளை காப்பாற்றுற முயற்சியில் நான் இறங்கினப்ப தவறுதெல்லாம் அந்த மாங்கல்ய காப்பு என் சட்டையில் மாட்டிருச்சு. அதை ஆத்தின வீசினதால தான் அவங்க கழுத்தில் சிக்குச்சு. இது தற்செயல் தானே? இதை எப்படி கல்யாண கணக்கில் சேர்க்கறது பாட்டி? எங்க மகேஸ்வரி, நீங்கள் அந்த கயித்தை கலட்டிடுங்க. லே சின்ன பையலே, உனக்கு என்ன தெரியும்னு நீ என்னை எடுத்து பேசுகிற? நான் சொல்லுறபடி கேளு. விதியோ விபத்தோ இதை இனி யாரும் மாற்ற முடியாது. இப்போதான் உன் பொண்டாட்டி, நீதேன் இவ புருஷன். போதும் காந்தாரியம்மா, இனிமேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்த ரகோத்தமன் கோபமாக அலறினார். அருகில் கோபம் கொழுந்து விட்டு எரியும் முகத்தோடு சிந்தாமணியும். ரகோத்தமா, நான் என்ன சொல்ல வாரேன்னு முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசு. நீங்கள் எதையும் சொல்ல வேணாம். அவன் கையால் தொட்ட அந்த தாலி சரடு என் மக கழுத்தில் ஏறினது தப்புதேன். ஏதாவது சாங்கியம் பார்த்து சொல்லுங்க. அதை செஞ்சு போட்டு தாலியை கழட்டி ஆற்றுல வீசிட்டு எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு நாங்கள் போயிடுறோம். யார் இந்த காந்தாரி? ஊரிலேயே வயதானவர் என்று கருதப்படும் அப்பாசாமியின் மனைவிதான் இந்த காந்தாரி பாட்டி. அந்த ஊரிலேயே சந்திரமாகாளியம்மன் வரலாறை பற்றியும் கோயிலின் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் பற்றியும் கரைத்து குடித்த உரையால் காந்தாரி பாட்டி தான். அதனால் கோயில் சம்பந்தமாக அவள் என்ன சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கை. அந்த விஷயத்தில் யாருமே அவளை எதிர்த்து பேச மாட்டார்கள். அந்த பட்டியலில் செல்வராசு, குணசீலன், ரகோத்தமன் என அனைவருமே அடக்கம். என்ன ரகோத்தமா, தாலிங்கிறது எம்பிட்டு பெரிய விஷயம். களத்தை ஆத்துல எறிவேன்னு சொல்ற, இது நியாயமா இல்லைன்னு உனக்கே தெரியாதா? ஏதுங்க நியாயம்? ஏதோ தற்செயலாக ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது பெரிய விஷயம்தான். நாங்கள் யாரும் அதை மறுக்கலை. அதுக்காக இந்த பையலை எங்கள் மாப்பிள்ளன்னு நீங்கள் சொல்கிறத எங்களால் எப்படி ஏற்றிக்கிற முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். தாலி ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான், அது இதுன்னு சொல்லி என் மக வாழ்க்கையை கெடுத்து கீழே வழியில் விட்டுறாதீங்க. சிந்தாமணி கதறி எழுதாள். ஏமா மணியக்கார அம்மா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? கோயில் விஷயமா காந்தாரி ஆத்தா ஒன்று சொல்லுச்சுன்னா ஒட்டுமொத்த கோகிலாபுரமும் அதுக்கு தலை வணங்கித்தேன் பழக்கம். அம்மனை தூக்கிட்டு வந்த யானை திடீர்னு மிரண்டதால வந்த விளைவுதான் இது. அப்புறம் ஏன் இதை உங்களால் ஏற்றுக்க முடியல? அந்த பையன் ஆத்துக்குள்ளே விட்ட காப்பு தானாத்தானே அவள் கழுத்தில் விழுந்துச்சு. ஆத்தா குடலை உருவி கொலை செய்கிறத மட்டும் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து ஏற்றுக்கிறீங்கல்ல, அப்போ அவள் நடத்தி வைக்கிற கல்யாணத்தையும் ஏற்றுக்கிட்டேன் ஆகணும். சொர்ணம் இதுதான் சாக்கு என்று ஒரேடியாக பேசித்தல்ல அவளை முறைத்தார் ரகோத்தமன். இங்க பாருமா, உன் மகனை ஆத்தா வேட்டையாடுனதுக்கான காரணத்தை ஊருக்கு மத்தியில என் மக சொல்லுச்சுன்னு நீ அது மேல கோபமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வன்மத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லை. அருகில் இருந்த வீட்டில் இருந்து துண்டு வாங்கி கொண்டு வந்த மனோன்மணி மகேஸ்வரியின் தலையை துவட்ட ஆரம்பிக்க, வேணாம் டி என்று மறுத்துவிட்டாள் மகேஸ்வரி. என்ன செய்வது என்று தெரியாமல் திக்பிரமை பிடித்தவள் போல் நின்றிருந்த தன் தோழியை பார்க்க பார்க்க மனோன்மணிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. தன் கண்ணீரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு சொர்ணத்தை நோக்கிய சிந்தாமணி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இது எங்க குடும்பமும் குணசீலன் அண்ணன் குடும்பமும் மட்டுமே முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். அவளுக்கு எப்பேற்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிப்பா வச்சிருந்தனும் தெரியுமா என்று கேட்க, மனோன்மணி ஆற்றின் உள்ளே இருந்து எழுந்து வந்து நிற்கும் செண்பக பாண்டியனை ஒருவித தவிப்போடு பார்த்தாள். ஆனால் அவனோ கிணற்றில் போட்ட கல் போல அமைதியாய் நின்றிருந்தது அவள் மனதை சுக்கலாக நொறுக்கியது. சொர்ணமும் விடவில்லை. நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லலை. சாமியோட பௌர்ணமி வேட்டையை சந்தோஷமாக கொண்டாடி திருவிழா நடத்துறீங்க. அப்புறம் அவன் நடத்தி வச்ச கல்யாணத்தை ஏற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? என் கேள்வி நியாயமானது தானே? இல்லை, நீங்கள் 1000 சொல்லுங்கள், என்னால் இந்த அக்கிரமத்தை ஏற்றுக்கிற முடியாது. ஆத்தா சிலையை கரைக்க வந்த இடத்துல கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துட்ட இந்த சம்பவத்தை ஏற்றுக்கிற முடியாத உன்னோட மனநிலை எனக்கு புரியுது ரகோத்தமா. ஆனால் நம்ம சந்திரமாகாளி சத்தியமான தெய்வம். அவள் ஒரு விளையாட்டை நடத்தினா அதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை அதை நீ மீறி இந்த பிள்ளைக்கோ இல்லை உன் குடும்பத்துக்கோ ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன செய்யறதுப்பா? குணசீலனோட இளைய மகன் செண்பக பாண்டியனுக்கு தென் உன் மவளை கட்டி கொடுக்கணும்னு நீங்கள் 2 குடும்பமும் பேசி வச்சிருந்த விஷயம் எனக்கும் தெரியும். ஆனால் ஆத்தாவோட முடிவு வேற மாதிரி இருக்கே. எப்பா குணசீலா, உனக்காவது நான் சொல்லுறது புரியுதா? காந்தாரி பாட்டி கேட்க மௌனம் காத்தார் குணசீலன். அந்த மௌனத்திலேயே அவர் என்ன நினைக்கிறார் என புரிந்தது. எனக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் மகேஸ்வரியை எங்கள் வீட்டு மருமகளாக்கணும்னு ஆசை இருந்துச்சுதான் காந்தாரியம்மா. ஆனால் ஆத்தா வேற மாதிரி நினச்சிட்டாலே.
இதுதான் ஆத்தாவோட முடிவா இருந்தா அதை மீறினா நான் செய்கிறது தப்பாகும்ல. அப்போ நீ செய்கிறது தப்புடான்னு ஆத்தா என் தலையில் தட்டுற மாதிரி ஏதாவது தண்டனை தரட்டும். அப்புறமா நான் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஏன்யா ஊரில் நீங்கள் இம்பிட்டு ஆளுக இருக்கீங்களே, என் மவளை யாருக்கு கட்டி கொடுக்க சொல்லுறாங்கன்னு பார்க்குறீங்கல்ல, யாரும் எனக்காக பேச மாட்டீங்களா? ரகோத்தமனின் கோபம் எல்லை மீறியது. யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா உங்கள் பக்கம் எந்த நியாயமும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் அவங்க பிள்ளை பெருசுதேன். என் மவன் செத்து கிடந்தப்ப மட்டும் யாருமே இறக்கம் பார்க்கலையே. ஏமா நிறுத்துமா, உன் மவன் ஒரு வயசு பிள்ளையோட மரணத்துக்கு காரணமாக இருந்தேன், அதனால மாகாளி அவனை அழிச்சா. ஆனால் மணியக்காரர் மக மகேஸ்வரி என்ன தப்பு செஞ்சுச்சு? அந்த கூட்டத்தில் நின்றிருந்த ஒருவர் நியாயமாக கேட்க சொர்ணம் அமைதி காத்தாள். நடப்பது அத்தனையையும் ஒன்றுமே பேசாமல் கவனித்து கொண்டிருந்தார் செல்வராசு. அம்மா, ஒரு நிமிஷம், நீங்கள் யார் என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த ஊரில் எல்லாரும் உங்களை மதிக்கிறாங்க. உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு பேச குணசீலன் ஐயாவே தயங்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது பரிகாரத்தை பாருங்க. அந்த பிள்ளை கழுத்தில் விழுந்த தாலியை கலட்ட சொல்லிடுங்க. பொழப்பு தேடி வந்த ஊரில் பெரிய இடத்து பொல்லாப்பு எங்கள் குடும்பத்துக்கு வேணாம். நீதான் இவனோட அம்மாவா? போ அந்த பக்கம். ஆத்தா உத்தரவுன்னு காந்தாரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணமானது ஆனதுதான், அதை யாரும் மாற்ற முடியாது. ஐயா நாட்டாம, உங்கள் சம்சாரத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க. இது அந்த பிள்ளையோட தனிப்பட்ட பிரச்சனை, அது ஊரோட பிரச்சனையாக ஆக்க வேணாம். உங்களுக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை மறந்துடாதீங்க. தனக்கு ஆதரவு களம் நீளத் தொடங்கியதை கண்ட ரகோத்தமனுக்கு லேசாக நிம்மதி வந்தது. சிந்தா, என்ன நீ ரொம்ப நேரம் அமைதியாகவே இருக்க? நமக்காக ஊரே பேசுது, நீ பேசாமல் இருக்க என தலையை திருப்பி மனைவியை பார்த்தவர் அதிர்ந்து போனார். சிந்தாமணியின் முகம் அஷ்ட கோணலாய் மாறி வலது கை விழுக்கு விழுக்கு என வெட்ட ஆரம்பிக்க, சிந்தா என்னாச்சு உனக்கு? என்ன செய்யுது? பொத்தென தரையில் விழுந்த சிந்தாமணியின் வாயில் நுரை தள்ள ஆரம்பித்தது. சித்தி, அவள் அருகில் ஓட முயன்ற மகேஸ்வரியின் கையை பற்றி நிறுத்தினாள் காந்தாரி பாட்டி. சிந்தா, என்னை பாருமா, அம்மா அம்மா என அழ ஆரம்பித்தான் ரத்தினம். நிலைமையை புரிந்து கொண்ட செலியன் வேகமாக அவர்களிடம் ஓடி வந்தான். மாமா, எங்கள் கார் இங்கனக்குள்ளதான் நிற்குது, நீங்கள் அத்தையை தூக்குங்க, காரில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், வாங்க மாமா. துடித்து கொண்டிருந்த சிந்தாமணியை தூக்கி கொண்ட ரகோத்தமன் அலறினார். மகேஷ், நாங்கள் வர்ற வரைக்கும் நீ அவக சொன்னாக இவக சொன்னாக நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத. மாலை 6 மணி. மழை கொட்டி கொண்டிருக்க கோயிலில் அமர்ந்திருந்தாள் மகேஸ்வரி. உடன் மனோன்மணியும் தனிகாச்சலமும். அவர்கள் பின்னால் கோலை ஊன்றி காந்தாரி பாட்டி நிற்க சற்று தள்ளி ராஜாவும் அவன் அம்மாவும் நின்றிருந்தனர். குணசீலனும் செண்பகப்பாண்டியனும் திரிசூலத்தின் அருகில் நின்றிருந்தனர். பூசாரியோ சோகமே வடிவாய் நின்றிருக்க அங்கிருந்த கல்மேடையில் கித்தாய்ப்பாய் நாட்டாமையும் சொர்ணமும். அதே நேரம் அம்மா அம்மா என அழைத்து கொண்டு உள்ளே ஓடி வந்தனர் கீதாவும் சீதாவும். பின்னால் வடிவாம்பாள். ஏய், நீங்க எப்படிடி வந்தீங்க? அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லி இவங்க தான் கூட்டு வந்தாங்க. வடிவை நோக்கி கை காட்டினாள் கீதா. புயலாக உள்ளே நுழைந்தது கார். அடித்து பிடித்து இறங்கிய ரகோத்தமன் சிந்தாமணியின் கையை பிடித்து மெல்ல இறக்கிவிட்டார். சித்தி, வேகமாய் அவள் அருகில் ஓடி வந்து கையை பிடித்து கொண்டாள் மகேஸ்வரி. டாக்டர் என்ன சொன்னாங்க சித்தி? ப்ரெஷரு கூடி போய்த்தேன் இந்த மாதிரியெல்லாம் வருதாமாத்தா, அதை விடு. ஆத்தா காந்தாரி, நாங்கள் சொன்ன மாதிரி சாங்கியம் பார்த்துட்டீங்களா? இல்லை சித்தி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நேர்த்துக்கிறேன். இனிமே ராஜா சார் தான் என் வீட்டுக்காரர். தீயை மிதித்தது போல் ஆயினர் ரகோத்தமனையும் சிந்தாமணியும். ஆத்தா நீ? சித்தி, சித்தப்பா காந்தாரி பாட்டிக்கிட்ட நான் அம்மன் உத்தரவை மீறினா ஆத்தா எனக்கு கோடு காட்டட்டும்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு இப்படி ஆகுதுன்னா எனக்கு பயமாக இருக்குது. அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீங்கள் தான் எல்லாமே. உங்களுக்கும் ஏதாவது ஆனா நான் என்ன செய்கிறது? முட்டாள் மாதிரி பேசாத மகேஷ். ப்ரெஷர் இருந்தால் இப்படியெல்லாம் ஆகிறது சகஜம்தான். அதுக்கு போய் அது ஆத்தாவோட கோவப்பை எப்படி சொல்ல முடியும்? மழை பெய்ய வைக்கிற உன் சாமிக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதும் வலிப்பு வர வைக்கிறதுமா பெருசு மனோன்னு? போதும்டி, என் தலைவிதி இதுதான்னா இப்படித்தானே ஆகும். பொட்டியில் அடித்தாற்போல் அவள் கேட்ட கேள்விக்கு மனோன்மணியிடம் பதில் இல்லை. சித்தப்பா, சித்தி, நீங்கள் என்னை மன்னிக்கணும். என் இறுதி முடிவு இதுதான். அப்படியே ஆரஞ்சேன்னா அவளை நோக்கி கையை ஓங்கி பின் தானே இறக்கி கொண்டார் ரகோத்தமன். நல்ல முடிவுக்கு வந்த தாயி, ரொம்ப சந்தோஷம். பாலையா, போய் வேற மஞ்சகைத்தை கொண்டா அப்படியே போவும். இந்த பையன் அதை வாங்கி உன் கழுத்தில் கட்டுவான். நீ இந்த சரட்டை கலட்டிடு, ஏன்னா இது கழிய வேண்டிய காப்பு. காந்தாரி மகேஸ்வரியிடம் சொல்ல தலையாட்டினாள் மகேஸ்வரி. நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல, நீ மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ. உன்னால் அந்த வீட்டில் போய் எப்படி வாழ முடியும்? ஆத்தா வேணாம், எனக்கு ரத்தினம் முக்கியம் சித்தி. அம்மா அப்பா இல்லாமல் நான் பட்ட வேதனை என் தம்பிக்கு வேண்டாம். பூசாரி தாலி கயிற்றோடு வர அதை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு ராஜாவை தன் அருகில் அழைத்தாள் காந்தாரி. ஏம்மா, அவனை பெத்தவளே, தைரியமா இரு, ஒன்றும் இல்லை, நீ வா. ராசா வா, வந்து தாலியை கட்டு. வாங்க எல்லாரும், பூவை வாங்கிக்கங்க, அச்சதை போடணும்ல. ஆர்வமாய் வந்து நின்றனர் செல்வராசு தம்பதியர். சிந்தாமணியும் ரகோத்தமனும் ஏதேதோ சொல்லி தடுக்க பார்க்க கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தாலும் கல் போட நின்றாள் மகேஸ்வரி.
எல்லார் கைகளிலும் பூவை திணித்தாள் காந்தாரி. தயங்கி நின்ற ராஜாவை கட்டு கட்டு என வற்புறுத்த தயங்கிக் கொண்டே ராஜா மகேஸ்வரி கழுத்தில் தாலியை கட்டினான். ஏற்கனவே இருந்த கயிற்றை அவள் கழற்றினாள். இந்த திடீர் திருமணம் நல்லதற்கா? தெரிந்து கொள்ள கூடவே பயணியுங்கள். வருவாள்.